அப்ப போனை திருப்பி கொடுக்கறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அதான் சொன்னல, அண்ணன் தான் பிரச்சனை. அண்ணன் வந்துட்டுண்டா, வந்ததை எடுத்து கொடுத்துட்றேன். மச்சான் அப்படி பார்க்காதடா, ப்ராமிஸாடா. டிராவெல்லாம் உடைக்க முடியாது மச்சான். உண்மையை தானே சொல்ற? என்கிட்ட போய் சொல்லலையே. உங்ககிட்ட போய் சொல்லணும்டா, ப்ராமிஸாடா. சரி, நாளைக்கு என் கைக்கு போன் வரணும், நீ கொடுக்குற. சரிடா மச்சான். ஐயோ ஏய் மச்சான் 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 ப்ளீஸ்ரா, திவ்யா வரடா, இதை காட்டி கொடுத்துறாதடா ப்ளீஸ்ரா. இங்க ஹாய். ஹாய். வரண்டா மச்சான். பைடா பை சிஸ்டர். ஆமா, என்னாச்சு? நான் வரும்போது போனை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதுவும் இல்ல, ஐபோனு. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். உன் ஐபோன் எங்க? அது வந்து ஐபோனு. அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டூர் போறாங்களாம். அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் கூட வரலாமா. அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ஐபோனை காட்டி பந்தா காமிக்கணும்ல, அதான் கேட்டான், கொடுத்துட்டேன். என்ன சீப் மென்டாலிட்டி உன் ஃப்ரெண்ட் இது? உன்னோட ஐபோனை கொண்டு போய் அவனோட போன் சீன் போடுறது எவ்வளவு பெரிய நம்பிக்கை மோசம் தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு போன் விஷயத்துல லவ் பண்ற பொண்ணு இப்படி ஏமாத்துறவன் இன்னும் என்னெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கானோ. பாவம் அந்த பொண்ணு. என்ன உன் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கான்? முதல்ல நீ அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. சரி பண்ணிடுறேன். ஆமா, என்ன திடீர்னு? இல்ல, மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், அதான் போலான்னு. எனக்கு டியூட்டி முடிய போகுது, நானும் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. அப்பா என்னங்க, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, நாளைக்கு ஆகாஷுக்கு பர்த்டே இல்ல. ஆமாங்க, 7 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 8வது வருஷம் ஆரம்பம். 7 வருஷமும் ஆகாஷோட பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். ஆனா இந்த வருஷம் அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? என்னாச்சு? பர்த்டே செலிப்ரேட் பண்ணனும் எப்படியும் ஒரு 10 இல்ல 12,000 ஆகும்ல. ஏங்க, போன வருஷமே அவ்வளவு ஆச்சுங்க. இந்த வருஷம் அதை விட அதிகமாகுங்க. உனக்கே தெரியும் பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு. ஆமாங்க, நானே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு பண்ணலாமா? ஆகாஷும் பெரிய பையன் ஆயிட்டு இருக்கான்ல, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பர்த்டே எல்லாம் கொண்டாடணுமா? என்னங்க பேசுறீங்க? அவனுக்கு என்னங்க வயசாயிடுச்சு? சின்ன குழந்தை தாங்க அவன். என்னமோ 20-25 வயசு ஆன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எங்க, போன மாசம் கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட பர்த்டேக்கு போயிட்டு வந்தான். அவன் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணும், ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும்னு ஆசைப்பட மாட்டானா? நீ சொல்றது எனக்கு புரியுதுமா, ஆனா என் நிலைமை தான் உனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க உங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க. ஆகாஷ பத்தி கொஞ்சம் யோசிங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்களோட ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி வைக்க வேண்டியது பெத்தவங்களோட கடமைங்க. அதை தட்டி கழிக்க முடியாதுங்க, அப்படி பண்ணவும் கூடாதுங்க. நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறமா, ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. வெறுங்கையில எப்படி முழம் போடுறது? அப்போ ஆகாஷோட பிறந்த நாளை கொண்டாடாம விட்டுடலாமா? அப்படி சொல்லமா, ஸ்கூலுக்கு லீவ் போட்டோம், ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்றேன். நீ, நான், தம்பி 3 பேரும் கோவிலுக்கு போயிட்டு, லஞ்சுக்கு ஏதாவது ஒரு ஹோட்டல் போயிட்டு, அப்புறம் உனக்கு பிடிச்ச படம், தம்பிக்கு பிடிச்ச பார்க்கு, பீச்சு, அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு நைட்டு வரும்போது டின்னர் சாப்பிட்டு வந்துடலாம். சரியா? ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்களா? ஐயோ, பிளான்லாம் பண்ணலாமா. இப்போதைக்கு என்னால என்ன முடியுமோ அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். கங்கா, 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 என்ன? நீங்க எதுவும் சொல்லாதீங்க, உட்காருங்க. ஏங்க, என்கிட்ட கொஞ்சம் கேஷ் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ பாத்துக்கிறன்னா எப்படி பாத்துப்ப? இங்க பாருங்க, ஸ்வீட் வீட்ல நானே பண்ணிடுறேன். கேக்கு, கூல்ட்ரிங்க்ஸ், சாட்ஸ் இதெல்லாம் கடையில வாங்கிடலாம். நான் ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணி ரெடியா இருக்கேங்க.
எனக்கு தெரியுங்க நீங்க ப்ரெஷர்ல இருக்கீங்க. அதுக்காக நாம அப்படியே நின்னுடக்கூடாதுங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணுங்க. கைக்கு சம்பளம் வந்து 10 நாள் தாங்க பிக்கல் புடுங்கல் இருக்காது. அதுக்கப்புறம் அடுத்த சம்பளம் வர வரைக்கும் ஒரே போராட்டம் தான். இப்படியே போயிட்டு இருந்தா வாழ்க்கையை எப்படி தாண்டறது? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் சந்தோஷமா சிரிச்சு பேசி எத்தனை நாள் ஆகுது? சாரிம்மா. எதுக்குங்க? கல்யாணத்துக்கு முன்னால நான் உங்ககிட்ட கொடுத்த கமிட்மெண்ட்ஸ்ல 10% கூட நான் கம்ப்ளீட் பண்ணல. அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் போக போக சரியாயிடும். ஏங்க நீங்க தனியா மட்டும் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சு ஓனர் ஆயிட்டீங்கன்னா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறிடும். கண்டிப்பா முயற்சி பண்றேம்மா. கஸ்தூரி, இன்னைக்கு நம்ம பேரனோட பிறந்த நாள். உன்னுடைய முழு ஆசீர்வாதம் தேவை. தாத்தா ஹாய் செல்லம், ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ தாத்தா. தாத்தாவோட பிளெஸிங்ஸ். ஓகே அப்பா பார். இந்த ஆகாஷ் தேங்க் யூ தாத்தா. ஓகே, என்னன்னு பாத்தியா? Open பண்ணி பார். உள்ள பார். ஐ பாத்தியா? Dress. ஆ. இத நான் இப்பயே போட்டுக்கிறேன் தாத்தா. போட்டுக்கோ போட்டுக்கோ. ஆனா முதல்ல இத கழட்டணும். அவனுக்கு போட்டு விடுமா. அத்தை இது போட்டு விடுங்க. ம். கரெக்ட். சூப்பர்ரா. ச்சே, முத Dress இவர் கொடுத்ததையா போடுவான்? பெர்ஃபெக்ட்டா இருக்கு. தாத்தா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா கண்ணா. தேங்க் யூ தாத்தா. வைஷு, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. நீ போய் gift எடுத்துட்டு வாங்க. சரிப்பா. தாத்தா எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருவேன்டா. தாத்தா சாயந்தரம் சீக்கிரமா வந்துடணும். கண்டிப்பா வந்துருவேன். நீங்க வந்தாதான் நான் கேக் கட் பண்ணுவேன். ஓகே. உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஊட்டுவேன். இல்லடா கண்ணா, முதல்ல அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும், அப்புறம் தான் இந்த தாத்தா. இல்ல, நான் உங்களுக்கு தான் ஊட்டுவேன். ஏன்னா எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம்டா, என் செல்லண்டா நீ. தேங்க் யூ தாத்தா. ஓகே பை. ஜம்ப். பை. வாடா. டேய் பாத்து. டேய் பாத்து. தாத்தா புது Dress கொடுத்தாரு. சரிடா. இந்தாங்கப்பா. தேங்க்யூமா. நான் போயிட்டு வந்தேன். ஓகேப்பா. மாப்பிள அடாடாடாடா, மாமா நான் வாங்கி கொடுத்த வண்டியை இன்னும் அப்படியே பளபளன்னு மெயின்டைன் பண்றீங்க. மாமா இது நான் வாங்கின வண்டி மாமா. நான் தான் வண்டியை என்ன வாங்கி தரலையே. ஏன் மாப்பிள, கங்கா பேரன்ல எங்க இருக்காங்க? மேல இருக்காங்க மாமா. அப்படியா? சரி சரி சரி. மாப்பிளைக்கு ஞாபக சக்தி அதிகம். கங்கா, வாங்கப்பா. ஏ ஆகாசு, குட்டி பையா, உன் பிறந்த நாளைக்கு தாத்தா புது Dress வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ தாத்தா. தாத்தாக்கு ஒரு புத்தி கூட. எம்மாடி கங்கா, தங்க பையனுக்கு புது Dress போட்டு விடுமா? சரிங்கப்பா வா. சட்டைய கட்டு. ஆஹா, நான் கைட்ட மாட்டேன். இது அந்த தாத்தா gift கொடுத்தது. இந்த தாத்தாவும் உனக்கு Dress எடுத்திருக்காருடா. அத கழட்டிட்டு இத போட்டுக்கலாம் வா. இது அப்புறமா போட்டுக்கிறேன். டேய் கழட்டுன்னு சொல்றேன்ல. கழட்டு. அப்பா இத புடிங்கப்பா. சரி சரி, அழுவாத, இது நல்லா தான் இருக்கும், போட்டுக்க. கழட்டு. எந்திரி. இந்த Dress வேண்டாம் மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி.
எதுக்காக ட்ரெஸ் தூக்கி போட்டீங்க? உங்க அப்பா கொடுத்த ட்ரெஸ்ஸ கொஞ்ச நேரம் போட்டுட்டான். இப்போ எங்க அப்பா கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஏன் இந்த ட்ரெஸ் தூக்கி போட்டீங்க? அங்கிள் கொடுத்த ட்ரெஸ் ஈவினிங் கேக் கட் பண்ணும்போது போட்டுக்கலாம்ல. அதெல்லாம் நீ சொல்லாத. என் பிள்ளைக்கு எப்போ எந்த ட்ரெஸ் போடணும்னு எனக்கு தெரியும். ஏன் விருப்பம். எங்க அப்பா கொடுத்த ட்ரெஸ் எதுக்கு குப்பையில தூக்கி போடுற மாதிரி போடுறீங்க? நான் சாதாரணமா தான் தூக்கி போட்டேன். நீ தான் குப்பையில போட்டீங்கன்னு சொல்ற. அப்போ நீ என்ன குப்பை தொட்டியா? என்ன பார்த்தா குப்பை தொட்டி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? குப்பைன்னு சொன்னது நீதான், நான் இல்ல. எங்க அப்பா மேல உள்ள வெறுப்புல தானே அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸ கடாசி தூக்கி எறிஞ்சிங்க. நீ அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. எங்க அப்பா எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸ அவர் பேரனுக்கு போட்டு விட்டா அவர் சந்தோஷப்படுவார்னு போட்டு விட்டேன். அவ்வளவுதான். உங்க அப்பா கொடுத்த ட்ரெஸ்ஸ நீங்க போடுறது தப்பு இல்ல. எங்க அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை இன்சல்ட் பண்ணி தூக்கி எறிஞ்சிங்கல்ல, அதுதான் தப்புன்னு சொல்றேன். ஆமா, நான் இந்த வீட்ல எது பண்ணாலும் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் தப்பா தான் தெரியும். ஏய் என்னடி பிரச்சனை? எதுக்காக இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல நல்ல நாள்னு எதுவுமே வந்துடக்கூடாது. என் பையன் பிறந்த நாள் அதுவுமா உங்க தங்கச்சி என் கூட சண்டைக்கு வரா. இல்லண்ணே, அப்பா தம்பிக்காக ஆசையா ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, அதை போட்டு விட்டனே. அதை தூக்கி குப்பையில எறிஞ்ச மாதிரி எறிஞ்சாங்க. ஏன்னு கேட்டதுக்கு என்ன குப்பை தொட்டின்னு சொல்றாங்கண்ணே. இங்க பாருங்க, நான் ஒண்ணு உடனே கழட்டலங்க. அவன் கொஞ்ச நேரம் போட்டிருந்தாங்க. எங்க அப்பா புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாரு. அவர் முன்னாடி போட்டு காட்டினா அவர் சந்தோஷப்படுவார்ல, அதுக்காக தாங்க நான் கழட்டினேன். அத உங்க தங்கச்சி டிராமா பண்ணிட்டு இருக்கா. யாரு டிராமா பண்றா? நீங்க தான் டிராமா பண்றீங்க. அப்பா கொடுத்த ட்ரெஸ் கொஞ்ச நேரம் போட்டிருந்தானே பொய்யா சொல்றீங்க? அப்பா வீட்டை விட்டு கிளம்பி 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கழட்டி வீசிட்டீங்க. உங்க மனசுல எவ்வளவு வெறுப்பு இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்க? வைஷு, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏங்க, நம்ம பையனுக்கு பர்த்டே. அத நம்ம நல்ல விதமா சந்தோஷமா கொண்டாடக்கூடாது. நீங்களும் நானும் சந்தோஷமா சிரிச்சு பேசிடக்கூடாது. அதுதான் இந்த அம்மாவோட பிரச்சனை. உங்க அப்பா வீட்ல இருந்திருந்தா ஏதாவது ஒண்ணு சொல்லி உங்களை சந்தோஷமா இருக்க விடாம மூட் அவுட் பண்ணிடுவாரு. அப்படி அவர் வீட்ல இல்லைன்னா அந்த பொறுப்பை இந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருவாரு. அவர் கொடுத்துட்டு போனதை இவ பொறுப்பா செஞ்சு நம்மள மூட் அவுட் பண்ணிடுவா. வைஷு, உனக்கு எது தேவையில்லாத பிரச்சனை? உன் வேலையை பார்த்துட்டு போ. போன்னு சொல்றேன்ல. எப்படிப்பா? சிறப்பான சம்பவம் பண்ணிருக்கமா. அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு. அப்பதான் நம்ம வழியில கிராஸ் ஆக மாட்டாங்க. சரிப்பா. சரிம்மா, அப்பாவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபில்டர் காபி போட்டு எடுத்துட்டு வா. ஸ்நாக்ஸோட எடுத்துட்டு வா. சரிப்பா. ஆகாஷ் குட்டி வாடா. மேடம், அந்த ட்ரெஸ் தான் வேணும்னு அழுவுறியே. எப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா தாத்தா? 500 ரூபா சொன்னான். அடிச்சு புடிச்சு 300 ரூபாய்க்கு முடிச்சு விட்டல. எப்படி இருக்க? நல்லா இருக்கா? இருக்கு. அதை ஏன்டா இப்படி சொல்ற? நாளுக்கு நாள் இப்படி நகவலை ஏறிட்டே போனா கல்யாண காட்செல்லாம் எப்படிக்கா பண்றது? பொண்ணை பெத்தவங்க நிலைமை திண்டாட்டம் தான். ஏன் கீதா, ஆரம்பத்துல 20 பவுன் போடுறதா தானே பேச்சு. இப்ப எதுக்கு 10 பவுன் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்க? 20 தான் சொன்னது. ஆனா அந்த மாப்பிள்ளையோட அம்மா இல்ல, இன்னும் 10 பவுன் போட்டாதான் கல்யாணம் நடக்கும், இல்லனா முடியாதுன்னு சொல்லிடுச்சு. நம்ம வீட்டு பொண்ணும் அந்த பையன் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. ஒத்த பொண்ணாச்சே, என்ன பண்ணுவேன்? அதான் கொஞ்சம் நிலம் இருந்துச்சு, அதை வித்துட்டு நகை எடுத்துட்டேன். தாலி கட்டுற நேரமா பார்த்து அந்த சம்பந்தி பிரச்சனை பண்ணிடுச்சுன்னா? ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். நானும் பார்த்தேன். அந்த அம்மா ரொம்ப கராரா இருப்பாங்க போல இருக்கே. ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கே, அப்படிதான் இருப்பாங்க. என்ன பண்றது கீதா, இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க கஷ்டம்தான் படணும். என்னத்த சொல்றது, எல்லாம் நம்ம தலை எழுத்து கீதா.
வாங்க வாங்க. வணக்கம் ராமநாதன். வணக்கம் சுந்தரம். நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்து உங்க ஆசீர்வாதத்தோட பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம். அந்த ஆண்டவன் அருளால கடவுள் சன்னதியிலே எங்க ஆசை நிறைவேற போகுது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க வாங்க. அம்மா அந்த மூணாவது ரைட் ஆமாமா எடுத்துக்கோ. அந்த மூணாவது ரைட். சரிங்கம்மா. வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். சம்பந்தி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, ஆமா. கல்யாணத்துல தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வைக்க போறது ஓ இதுதான். சுந்தரம் சார் வணக்கம். வணக்கங்க வணக்கம். சம்பந்தி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க தாலி எடுத்து கொடுத்து என் பையன் தாலி கட்டுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க ஆசை எங்க பிள்ளைங்களுக்கு அவசியம் வேணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க சுந்தரம், உட்காருங்க. உள்ள வாங்க. என்னையே கவனிச்சிட்டு இருந்தா மத்த வேலையெல்லாம் யார் பாக்குறது? நான் சாமியை கும்பிட்டு வந்து உட்கார்றேன். நீங்க போங்க. சரி. சரி சரி பொண்ணு சரி. ரெடி ஆயிட்டாலன்னு பாக்குறேன். அதோ அங்க ஒரு கோயில் தெரியுதா? அங்கதான் ஒரு ஓரமா நிறுத்திக்கோ. சரிங்கம்மா. ஞான முகத்தனை இந்த நம்பரை பொலி மீட்டனை மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. சரிங்க ஐயா. அந்தி மகந்தனை ஞான நல்ல குணமதிய பாமருளே. வாங்க வாங்க வணக்கம். அகம் பெண்ணூரு ஆனா பற்றி காவாய் கடங்கத்திலே பற்றி. ரொம்ப நன்றிம்மா, சரியான நேரத்துல கூட்டிட்டு வந்துட்ட. கோவில் வந்துருச்சுமா. எவ்வளவு ஆச்சுமா? 80 ரூபா. இந்தாம்மா. ஒரு சில்லறை நிமிஷம். வேணா நீ வச்சுக்கோ. இருங்க. இந்தாங்க மிச்ச பணத்தை வச்சுக்கோ. சரிம்மா. ஆட்டோ ஆட்டோ நிறுத்து 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 நிறுத்து. ஓ லேடி ஆட்டோவா? எங்க சார் போகணும்? முத்தமிழ் நகர் போகணும். எவ்வளோமா? 200 ரூபாய் ஆகும் சார். என்னம்மா நீ இங்க இருக்கிற முத்தமிழ் நகருக்கு 200 ரூபா கேட்குற? எல்லாம் நேரம். சரி வா, அர்ஜென்ட். என்ன பண்றது? என்னம்மா எல்லா நகையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஏன் இவ்வளவு எல்லா late? நகையும் எடுத்தாச்சு. நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? மாப்பிள்ள வந்து மணவரையில் உட்கார்ந்தாச்சு. அடுத்தது பொண்ணுதான் வரணும். மேக்கப்லாம் முடிஞ்சாச்சா? நகை மட்டும் தான் போடணுமா? ஆமாமா. போடுங்க. அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்ன கீதா தேடிட்டு இருக்க? அக்கா, ஆர நெக்லஸ் கொண்டு வந்த பைய காணும்க்கா. என்ன சொல்ற? நல்லா தேடி பாரு. எல்லா நகையும் ஒரே பையில தானே போட்டோம். ஆமா, எல்லாத்தையும் ஒன்னாதாக்கா போட்டு வந்தேன். நல்லா தேடி பாருமா. வேற பையில எதை வச்சியா? இல்லடி, இந்த பையில தான் வச்சேன். ஞாபகம் இருக்கே. ஆமாமா, நகை கடையில வாங்கிட்டு எல்லா நகையும் இந்த பையில தான் வச்சோம். அப்ப வச்ச நகை எங்க போச்சு? அதாண்டி தெரியல. வந்த ஆட்டோல பைய பின்னாடி தாண்டி வச்சேன். அதுல ஏதாவது தவறி விழுந்திருக்குமா? அப்படி கூட நடந்திருக்கலாம் கீதா. சரி, அப்படின்னா கூட அந்த ஆட்டோவை எங்க போய் தேடுவீங்க? ஐயோ, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேத்தே நின்று நிமல் நடி போற்றி மாயப்பரப்பருக்கும் அக்கா, அக்கா, போற்றி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பொண்ணு நகையை காணோமா? ஆட்டோலயே விட்டுட்டாங்களா? என்னன்னு வந்து பாருங்க. என்ன சொல்ற? ஆமாக்கா, உண்மையதான் சொல்றேன். நீங்களே வந்து பாருங்க. வாங்க. அவரதால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் போடுங்க. இதுல போடுங்க தம்பி. ஓம் நம சிவாய சிவாய நம. பாருமா, நல்லா பாரு. அதுல பாரு. அதுல இருக்க பாரு. என்னாச்சு? அது அது வந்து நகை பைய ஆட்டோல தவற விட்டுட்டோம். நம்புற மாதிரி சொல்லுங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? நாங்க 2 பேரும் தான் நகை கடைக்கு போய் நகையை வாங்கிட்டு ஆட்டோல வந்தோம். அதுலதான் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சும்மா கதை சொல்லிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் உங்க பிளான். கடைசி நேரத்துல இப்படி சொல்லி நாங்க கேட்ட நகையை போடாம மாப்பிளைய பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கீங்க. என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க அப்படி எல்லாம் நினைக்கவே இல்ல சம்பந்தி. இது பாருங்க, சொன்ன நகையில ஒரு குண்டுமணி குறைஞ்சா கூட என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டான். வாங்க போலாம். சம்பந்தி, சம்பந்தி கொஞ்சம் சொல்றதை கேளுங்க சம்பந்தி. சம்பந்தி, எந்திரிச்சு வாடா. இந்த கல்யாணம் நடக்காது. எந்திரிச்சு வா. ஹலோ ஹலோ, என்னாச்சு? எதுக்காக எந்திருக்க பொண்ணுக்கு சொல்றீங்க? நகை போடுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க சார் எங்களை. அப்படி எல்லாம் இல்லங்க ஐயா. ஆட்டோ பின்னாடி வச்சிருந்தோம். அதுல எங்கேயாவது விழுந்துருச்சான்னு என்னன்னு தெரியலையா. அப்பா என்னாச்சு? என்ன பிரச்சனை? அது வந்து உங்க அம்மா தங்கச்சியோட நகையை தொலைச்சிட்டாடா. பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்க? எந்திரிடா. உட்காருப்பா, உட்காரு உட்காரு. இல்லங்க ஐயா, இவங்க சொல்றதுல நம்பிக்கை இல்ல.
இவங்க நகை விஷயத்துல பிடி கொடுக்காமயே இருந்தாங்க. ஆமாங்க, நாங்க சம்மந்தம் வேண்டாம்னு சொல்லிட்டோம். அப்புறம் தான் கேட்ட நகையை போடுறோம்னு சொன்னாங்க. இப்ப ஏமாத்த பாக்குறாங்க. ஏய், நகை வாங்கிட்டு வரும்போது பார்த்து கொண்டு வர மாட்டியா? பாரு, என்னெல்லாம் பேசுறாங்கன்னு பாரு. ராமநாதன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பாத்தீங்களா சுந்தரம்? இந்த பாருங்க, ராமநாதன் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ரொம்ப நேர்மையான மனுஷன். யாரையும் ஏமாத்த மாட்டாரு, கொடுத்த வாக்கையும் தவற மாட்டாரு. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இல்லைங்க ஐயா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு இவங்க மேல நம்பிக்கையே இல்ல. இவங்க நகை வாங்காம இங்க வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தி அப்படிலாம் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, நகை கடையில வாங்கின செயின் நெக்லஸ்க்கு பில்லு வச்சிருக்கேன். நீங்களே செக் பண்ணி பாருங்க ஐயா. என்னங்க, நேத்து தான் 4.5 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்காங்க. பில்லு வேற கரெக்டா இருக்க. இந்த மாதிரி நகை கடை பில்லு உங்களுக்கு எத்தனை வேணும்? நான் வாங்கி தரட்டா? என்னங்க இது இப்படி பேசினா எப்படி? பில்ல காட்டினாலும் நம்ப மாட்டேன்னா எப்படி? சார் நீங்க சும்மா இருங்க சார், உங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்பா கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. டேய், நீ பேசாம இருடா. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாத. இது பாருங்க, நகையை வாங்கிட்டு ஆட்டோல தானே வந்தீங்க? ஆமா சம்மந்தி. இந்த சம்மந்திங்கிற வார்த்தையே வேண்டாம். இப்போ உனக்கு கெட்டு போகல. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. எந்த ஆட்டோல தொலைஞ்சதோ அந்த ஆட்டோவை கண்டுபிடிச்சு நகையை கொண்டு வர வழியை பாருங்க.